கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது கரூர் துயர சம்பவம் மற்றும் தமிழக வெற்றி கழக தரப்புல வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது. அந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவமா உள்ள ஒரு வழக்கு ஒன்று இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த இதுல தற்போது சிபிஐ விசாரணை கோரி அந்த மனு மீதான தீர்ப்பு வெளியாயிருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் சிபிஐ அதுக்காக முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜித் அப்படிங்கிறவர் தலைமையிலான ஒரு குழு அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு தற்போது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த மாதம் செப்டம்பர் 27 வாக்குல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல நடைபெற்ற கூட்ட நெரிசல்ல 39 பேர் சம்பவ இடத்திலையும் 2 மருத்துவமனையிலையும் மரணமடைந்த ஒரு விவகாரம் ஒரு கடும் அதிர்வலை எழுப்பிச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தொடர்பா பல்வேறு கட்டங்கள்ல புகார்கள் மற்றும் விசாரணை உள்ளிட்ட பல்வேறு கட்டங்கள்ல நடந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அருணா ஜெகதீசன் அப்படிங்கிறவர் தலைமையில ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த விசாரணையானது நடைபெற்று இருந்தது. அதனை தொடர்ந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல தங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதாவது ஒரு நபர் மாநில அரசு விசாரணை பண்ணக்கூடிய இதுல தங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்க, தமிழக வெற்றி கழகம் தரப்புல உயர்நீதிமன்றம், அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்துல சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்துருந்தாங்க. அதே சமயத்துல என்ன பண்ணிருந்தாங்கன்னா, மத்திய அரசு தரப்புல 8 நபர்கள் கொண்ட நாடாளுமன்ற குழு அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவங்களும் தங்களோட விசாரணையை துவங்கியிருந்தாங்க. இந்நிலையில இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற தலைமையில அமைக்கப்பட்ட ஒரு குழு என்ன சொல்லிச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதுல சென்னை வடக்கு மண்டல ஐஜி ஆத்ராகார்த்தி தலைமையில ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த விசாரணையானது தொடரப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தது. அதே நேரத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா, எங்களுக்கு ஒரு நபர் ஆணையத்துல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால அருணா ஜெகதீசன் தலைமையிலான இந்த குழுவுக்கு நாங்கள் முழுமையாக சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதன் அடிப்படையில வழக்காக தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில இந்த வழக்குல தொடர்புடைய மொத்தம் 4 பேர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்குல தொடர்புடைய புசி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், மதியழகன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு